ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாயா ரோஹனோட கதை கேட்டுட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இஃப் எஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ரோஹன் மாயா கிட்ட நான் தான் உன்னை வர சொன்னேனா, நீயும் எதுக்காக புறப்பட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவ அப்படியே பதில் தெரியாம நின்னுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுதுன்னு நான் பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு, அத்தியாயம் 33. ரோஹன் மாயாவிடம் கேட்ட கேள்வியில் திணறியவள், அத்த வந்து நீங்க கட்டிட்டு இருக்கிறது என்னோட பில்டிங்ல, என் கம்பெனி பில்டிங் சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்குன்னு நினைச்சேன், அதனாலதான் வந்து என்று தடுமாற்றத்துடன் சொல்ல, அப்படியா, டோன்ட் வரி மிஸ் மகேஸ்வரி, அப்படியே ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்த கம்பெனிய நாங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட மாட்டோம். எங்க சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும் என்று ரோஹன் சொல்லி முடிக்கவும், அவர்கள் வண்டிகள் நிறுத்தப்பட்டிருந்த கடைசி தளத்திற்கு லிஃப்ட் வரவும் நேரம் சரியாக இருந்தது. அடுத்த நொடியே உரிமையாக அவள் கையை பிடித்து தன் காரின் அருகில் இழுத்து சென்றவன் கார் கதவை திறந்து அமருமாறு கண்களால் சைகை காட்ட, மாயாவோ அவனை முறைத்தவாறு ஏறிக்கொண்டாள். தானும் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தவன் அவளிடம் முகத்தை மறைக்கும் அளவிற்கு ஒரு கண்ணாடியையும் தொப்பியையும் கொடுத்து, உன்னோட கார்ட்ஸ் ஆபீஸோட முன்பக்கமா நின்றுட்டு இருக்காங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது உள்ள இருக்கிறது தெரியாது, இருந்தாலும் வண்டியில இருந்து இறங்கும் போது இதை போட்டுக்கோ, காட் இட் என்றவாறு ரோஹன் வண்டியை இயக்க, அடக்கடவுளே, என்ன நடக்குதுங்க? நான் எதுக்கு இந்த டெரர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்? நேத்துதான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, ஆனா இன்னைக்கு இவன் கூட அவுட்டிங் போறேனா? முதல்ல நான் எதுக்கு இங்க வந்தேன்? ஒருவேளை இவன் வசியம் பண்ணிருப்பானோ என்று வாய்விட்டே புலம்பினாள் மாயா. அதில் ரோஹன் வாய்விட்டு சிரிக்க, அதை அதிசயமாக பார்த்தவள் அவன் சிரிப்பை தன்னை மீறி ரசித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவருக்கு இவ்வளோ அழகா சிரிக்க தெரியுமா என்று நினைத்தவாறு மாயா அவனையே இமைக்காது பார்த்திருந்தாள். தன்னவளின் பார்வையை உணர்ந்தவன் அவள் புறம் பார்வையை திருப்பாது வண்டியை ஓட்டியவாறே, இன்னும் எவ்வளவு நேரம் என்னை இப்படியே பார்த்துட்டு இருக்க போற என்று கேட்க, சட்டென பார்வையை திருப்பிக் கொண்ட மாயா, இப்போ என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கேட்க, அவனிடமிருந்து பதில் வந்தால்தானே. மாயாவும் தொடர்ந்து கேள்வி கேட்டு ஒரு கட்டத்தில் முடியாமல் தனது தொலைபேசியை தேட, அப்போதுதான் அதை அலைசிடம் விட்டு வந்ததே அவளுக்கு ஞாபகம் வந்தது. தன் மடத்தனத்தை எண்ணி வெளிப்படையாகவே தலையில் அடித்துக் கொள்ள கடற்கரையில் தன் வண்டியை நிறுத்தினான் ரோஹன். தன் இருக்கையில் இருந்து கொண்டே சற்று தலையை நிமிர்த்தியவள் நுரையுடன் துள்ளி குதித்து ஓடி வரும் அலைகளை பார்த்ததும் பரவசமாகித்தான் போனாள். கண்கள் மின்ன தன் நிலை மறந்து உற்சாகமாக மாயா வெளியே செல்ல கதவை திறக்க போக, அவள் கையை பிடித்து இழுத்தவன், இதை போட்டுக்கோ மாயா, இதை மறந்துட்டு போற என்று கண்டிப்புடன் அழைத்தவாறு கண்ணாடியையும் தொப்பியையும் காட்டினான். மீண்டும் தன் நெற்றியில் அடித்து கொண்டவள் அந்த கண்ணாடியையும் தொப்பியையும் அணிந்து கொண்டு அலைகளை நோக்கி வேகமாக ஓடினாள். ரோஹனும் அவளையே ரசித்தவாறு அவள் அருகில் வர, தேங்க்ஸ் ரோஹன், லைஃப்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். நானே ஆசைப்பட்டா கூட எனக்கு கிடைக்காத இந்த சுதந்திரமான வாழ்க்கை நீ எனக்கு கொடுத்திருக்க. இன்னைக்கு நீ எல்லாத்தையும் மாத்திட்ட. இன்னைக்கு ஃபுல்லா நான் என்ஜாய் பண்ண போறேன் என்று சந்தோஷத்தில் கூச்சலிட, சிரிப்புடன் அவளை பார்த்தவன், என்னோட பாதத்துல ஏறிக்க மாயா என்று சொல்லவும் அவளோ வாட் என்று புரியாமல் கேட்டாள். அவளை நெருங்கியவன் சுற்றி முற்றி ஒருமுறை பார்த்து உறுதி செய்துவிட்டு அவள் முகத்தில் இருந்த கண்ணாடியை மட்டும் கழற்றி அவள் விழிகளுக்குள் தன் விழிகளை கலக்க விட்டவாறு அவள் இடையை வளைத்து சிறை பிடிக்க, முதலில் அதிர்ந்தவள் தானாகவே அவன் பாதங்களுக்கு மேல் தன் பாதங்களை வைத்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள். அடுத்த நொடி அவள் இடையை தன் இரு வலிய கரங்களாலும் வளைத்து பிடித்தவன் அன்று மாயாவின் வற்புறுத்தலில் செய்ததை இன்று காதலோடு செய்தான். முதல் அடியை ரோஹன் எடுத்து வைக்க, மாயாவின் இதழ்களோ தானாகவே விரிந்து கொண்டது. அவனை குறும்பாக பார்த்த மாயா, மிஸ்டர் ரோஹன், என்ன பார்த்தா உங்களுக்கு குழந்தை மாதிரி இருக்கா என்று சுவாரஸ்யமாய் கேட்க, அவனோ அவளை மேலிருந்து கீழ் பார்த்தவாறு, பார்த்தா அப்படி தெரியலதான் என்று ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தவாறு அடைக்கப்பட்ட சிரிப்புடன் சொன்னான். அவனின் குறும்பு பேச்சில்
அவனை முறைத்தவள், எனக்கு நேத்து ராத்திரி தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? எதையும் யோசிக்காம உங்க பாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க, ஒரு நொடி முகம் இறுகியவன் அவளை அழுத்தமாக பார்த்தவாறு, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் என்று அவளுக்கு கண்ணாடியை போட்டுவிட்டு அலைகள் புறம் திரும்பி நின்று கொண்டான். அவன் செய்கையிலும் கண்களில் தெரிந்த உணர்வுகளிலும் குழம்பி போன மாயா ஏதோ யோசித்தவாறு, நீங்க பார்ட்டிக்கு வரலன்னு தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனா நான் உங்களை பார்த்தேன், தனியா வந்திருந்தீங்க. அப்புறம் எதுக்கு கிளம்பி போயிட்டீங்க என்று கேட்க, உன்னோட கைய பிடிச்சுக்கிட்ட வேற ஒருத்தன் கொஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனாலதான் என்று ரோஹன் சாதாரணமாக சொல்ல, அதிர்ந்து போனவள், வாட்? கம்மக, நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல தப்பா விழுந்துச்சு என்று தடுமாறியபடி அவள் கேட்க, இதழ் ஒட்டியபடி புன்னகைத்தவன், இல்ல நீ கரெக்டா தான் கேட்டிருக்க என்று விட்டு காரை நோக்கி செல்ல, இவன் லூசா என்ற ரீதியில் அவனை ஒரு பார்வை பார்த்து வைத்தாள் மாயா. காரில் ஏறியதும், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல என்று மாயா வியப்பாக கேட்க, அவள் கேட்டது காதில் விழுந்தும் கேட்காதது போல காரை செலுத்தினான் ரோஹன். அவனை உதட்டை சுழித்து முறைத்த மாயா, கமான், எனக்கு பதில் சொல்லுங்க, ஏன் அந்த மாதிரி பேசுனீங்க? லியோ எனக்கு மோதிரம் போட்டு விட்டதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று புரியாமல் கேட்க, காரை ஓரமாக நிறுத்தியவன் ஒரு பெருமூச்சிட்டவாறு, ரொம்ப கேள்வி கேட்ட, என்னை இம்சை பண்ற நீ என்று விட்டு அடுத்த கணம் மாயாவை எதிர்பார்க்காதவாறு அவளை இழுத்து அவள் இதழில் அழுத்தமாக தன்னிதழை பதித்தான் ரோஹன். இதை சற்றும் எதிர்பார்க்காத மாயா அப்படியே விதிர்த்து போக, அவளுடைய முட்டை விழிகள் இரண்டும் இன்னும் பெரிதாக விரிந்து கொண்டன. நீண்ட நெடுநீர அழுத்தமான முத்தம் ஒன்றை அவள் இதழில் வழங்கிவிட்டு விலகியவன் கட்டுண்ட வண்டாய் அவள் இதழையே பார்த்தவாறு, இதுக்கப்புறம் ஏதாச்சும் கேள்வி கேட்ட இதோட விட மாட்டேன், புரியுதா? கொஞ்சம் அமைதியாவா என்று மிரட்டும் தொனியில் சொல்லிவிட்டு மாயாவின் முகபாவனைகளில் முட்டிக்கொண்டு வந்த சிரிப்பை அடக்கியவாறு வண்டியை செலுத்தினான். ஏற்கனவே முத்த அதிர்ச்சியில் இருந்தவள் அவன் மிரட்டியதில் மேலும் அதிர்ந்து சட்டென்று தன் வாயை இரு கரங்களாலும் மூடிக்கொண்டாள். ரோஹன் அலுவலகத்தில் அதே இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு இதற்கு முன் மாயாவை அழைத்து வந்த அந்த வழியாகவே அவளை அறைக்கு அழைத்துச் செல்ல, அவன் எதுவும் நடவாதது போல் சாதாரணமாக வருவதை ஓரக்கண்ணால் பார்த்தவளுக்குத்தான் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. அவனின் அந்த விசேட அறையில் இவர்கள் நுழையும் அந்த நேரம் ரோஹன் மாயாவை அழைத்துச் சென்ற கோபத்திலும் சர்வேந்திரன் விடாது மாயாவின் எண்ணிற்கு அழைத்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு செய்த தொல்லையிலும் உச்சக்கட்ட கோபத்தில் அமர்ந்திருந்தாள் அலைஸ். அவளையே பார்த்து கொண்டிருந்த சஞ்சய் தன் அவளை சீண்ட எண்ணி வழக்கம் போல தமிழில் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க, அலைஸுக்கு கோபம் வந்தாலும் கஷ்டப்பட்டு அதை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆனாலும் அவன் நிறுத்திய பாடில்லை. வாய்க்கு வந்த வார்த்தைகளை போட்டு அலைஸை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு அலைபேசியில் பேசுவது போல் அவன் பாவனை செய்து கொண்டிருந்தான். சரியாக மாயாவும் ரோஹனும் உள்ளே வர, விருட்டென எழுந்த அலைஸ் இத்தாலியின் மொழியில் ஏதேதோ சொல்ல, புருவத்தை நெரித்த மாயா தனக்கு வந்த அழைப்புகளை பார்த்து சலிப்பாக தலையாட்டினாள். ரோஹனும் அவன் பாட்டிற்கு அங்கிருந்த மேசையில் ஒற்றை காலை மடக்கி சாய்ந்து நின்றவாறு தன்னவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். மாயாவும் அலைபேசியை பார்த்துவிட்டு நிமிர்ந்து ரோஹனை பார்க்க, அவனோ குறும்பாக ஒற்றை கண்ணை சிமிட்டியதில் விழி விரித்தவள் தனக்குள் ஏற்படும் உணர்வுகளை கஷ்டப்பட்டு அடக்கியவாறு அவனை போலியாக முறைத்தாள். கைஸ், என்னோட அப்பாவும் லியோவும் இட்டலி கிளம்புறாங்க. ஸோ நான் கிளம்பியாகணும். ஸோ ஹாவ் டு கோ. see you guys. ஏதாச்சும்னா எனக்கு கால் பண்ணுங்க என்று ரோஹனை பார்த்தவாறே சொன்ன மாயா அவனை பார்த்து கொண்டே வெளியேற, போகும் அவளையே பார்த்திருந்தவன் அவள் மறைந்ததும் பின்னந்தலையில் தட்டி வெட்கப்பட்டு சிரித்து கொள்ள, சஞ்சயோ முகத்தை அஷ்டகோணலாக வைத்து அவனை புரியாது பார்த்து கொண்டிருந்தான். அதே மற்றொரு முனையில் ஹோட்டல் அறையில், என்ன சார் சொல்றீங்க? ரோஹன் கிட்ட நமக்கு எதிரான எவிடன்ஸ் இருக்கா? ஓ ஷிட், மாயாவுக்கு தெரிஞ்சு
ஒரு சின்ன சந்தேகம் நம்ம மேல வந்தா கூட நீங்க இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்த எதுவும் நடக்காது. இப்ப என்ன பண்ண போறீங்க என்று லியோ பதற்றமாக சொல்ல, எனக்கு தெரியல. அவன் நினைச்சிருந்தா அப்பவே மாயா கிட்ட காட்டி இருக்கலாம். ஆனா அவன் அதை செய்யல. அவன் என்ன நினைக்கிறான்னு கூட எனக்கு தெரியல. அவனோட போன் அண்ட் லேப்ல இருக்கிற எவிடன்ஸ் ஹேக்கர்ஸ் நிறைய பேரை வச்சு அழிக்க ட்ரை பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப செக்யூர்டா வச்சிருக்கான். பட் தட்ஸ் ஓகே. அவளுக்கு என் மேல சின்ன சந்தேகம் வந்தா கூட நான் இப்ப பண்ற ஐராவோட இல்லீகல் பிசினஸ் எல்லாத்தையும் அதே ஐராவோட பேருக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருவேன். எல்லாமே ஐரா கம்பெனிஸ் பண்ண மாதிரி என்னால ஒரு செகண்ட்ல மாத்த முடியும். அவ பழச மறந்துட்டு இப்படி வந்து நின்னா எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நான் ஒரு பிளான் போட்டா. ஆனா மாயா நான் நினைச்ச மாதிரி இல்ல. அவ ஒவ்வொரு ஃபைலா சைன் பண்ணும்போது படிச்சு பார்த்துட்டு தான் பண்றா. கம்பெனில இப்போ கஷ்டப்பட்டு எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா தான் அக்கௌண்ட்ல கை வச்சிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் மாயா அந்த பக்கம் வரல. வந்தா அதையும் கண்டுபிடிச்சிடுவா. எனக்கு தெரியல, ஆதிநாராயணோட மூளையும் அறிவும் அவளுக்கு அதிகமாவே இருக்கு என்று சர்வேந்திரன் அடைக்கப்பட்ட கோபத்துடன் சொல்ல, ஆனா சார், இந்த ரோஹனோட கதைய முடிச்சிடணும் சார். அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் என்றான் லியோ. எஸ், முன்னாடி அவனுக்கு மாயா யாருன்னு கூட தெரியாது. ஆனாலும் அவளுக்காக எல்லாம் பண்ணா. இன்னைக்கு அவனுக்கு மாயா யாருன்னு தெரியும். அதே நேரம் எதிரி யாருன்னு தெரியும். அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊர் ஆளுங்க வேணாம், நம்ம ஊர் ஆளுங்க யாரையாவது ரெடி பண்ண ட்ரை பண்ண என்று விஷம புன்னகையுடன் சர்வேந்திரன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, யாரு தூக்குறதுக்காக இப்படி பிளான் போட்டுட்டு இருக்கீங்க டாட் என்ற மாயாவின் குரலில் இருவருமே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். மாயாவும் விழிகளில் கூர்மையுடன் இருவரின் எதிரே நின்றிருக்க, ஒரு நொடி அதிர்ந்தாலும் சுதாகரித்து கொண்டு, பிசினஸ்ல சின்ன பிரச்சனை மாயோ, ரொம்ப குடைச்சல் கொடுக்கறானுங்க, அதான் இதெல்லாம் பிசினஸ்ல சகஜம் ஸ்வீடாட் என்று சமாளித்தார் சர்வேந்திரன். பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்னு சொல்றீங்க, அதேதான் நானும் சொல்றேன். பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே, எதுக்கு உயிரெல்லாம் எடுத்துக்கிட்ட, கூலா ஹேண்டில் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் அதிகமா பிரஷர் ஆனா எதையும் தாங்கிக்க முடியாது என்று மாயா சொல்ல, அதை விட நீயே போய் தாலிக்கு வர போற பேபி என்று கேட்டவாறு அவளை நெருங்கினான் லியோ. உடனே அவனிடமிருந்து நகர்ந்தவள், ஐயோ ஸ்டாப் காலிங் மீ லைக் தட் என்று காட்டமாக சொன்னவாறு, கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வரேன், என்னால இங்க இருந்துகிட்டே எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் என்று முடிவாக சொன்னாள். Alright, take care sweetheart. One more thing. நீங்க என்ன வேணாலும் பண்ண, ஆனா உன்னை பத்தின தப்பான நியூஸ் எதுவும் வராம பாத்துக்க. அப்புறம் கேர்ட்ஸ் இல்லாம எங்கே வெளியில போகாத, நீ எனக்கு ரொம்ப முக்கியம் என்று கடைசி வசனத்தில் அழுத்தத்தை கொடுத்து சர்வேந்திரன் வெளியேற, மாயாவை நெருங்க நினைத்த லியோ அவள் முறைப்பை பார்த்து பல்லை கடித்து கொண்டு வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் தள்ளி நின்றே சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். போகும் அவர்களை பார்த்த அலைஸ் உள்ளுக்குள் கொதித்தாள் என்றால், எதையும் கண்டு கொள்ளாது இருந்த மாயாவின் நினைவுகளோ இன்று தன்னவனுடனான நினைவுகளையே சுற்றி கொண்டிருந்தது. இப்படியே சில நாட்கள் கழிந்து போனது. மிஸ் கீர்த்தி, சீக்கிரம் இந்த லெட்டரை டைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டெண்டருக்கான கொட்டேஷனை பாலாவை ரெடி பண்ண சொல்லிடுங்க. அப்புறம் தாங்க இந்த டாக்குமெண்ட், இது ரொம்ப முக்கியம், இதை ஃபைனலைஸ் பண்ணி எனக்கு மெயில் பண்ணிடுங்க என்று பாபி வேலைகளை அடுக்கிக் கொண்டே போக, கீர்த்தியும் அவன் சொல்வதை மூளைக்குள் குறித்து வைப்பதிலேயே களைத்து போய்விட்டாள். இத்தனை நேரம் அலுவலகம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தவன் திடீரென, வீட்டுல மாப்பிள்ள பார்த்திருக்காங்களாமே, என்ன பதில் சொல்ல போறீங்க? அங்கிள் தான் நேத்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு என்று சொன்னதில் விழி விரித்த கீர்த்தி என்ன சொல்வதென்று தெரியாமல், அத வந்து சார் எனக்கு தெரியல என்று தடுமாறியபடி சொன்னாள். அது சரி, நல்ல பதில் என்று நக்கலாக அழுத்தி சொன்னவன் நேரத்தை பார்த்துவிட்டு, அடைச்ச லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வரத சொல்லியிருந்தேன். கீர்த்தி, நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுங்க, என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று விட்டு அவன் பாட்டிற்கு வெளியேற, கீர்த்திதான் ஆடி போய்விட்டாள். சார் சார் என்று
அவன் பின்னாலேயே கீர்த்தி கத்திக் கொண்டு ஓட நின்று நிதானமாக திரும்பி அவளை கேள்வியாக பார்த்தான் பாபி. அது நீங்க முகம் பார்க்காமலே ஒரு பொண்ணை காதலிச்சிங்களே, அந்த பொண்ணை பார்க்கவா போறீங்க என்று கீர்த்தி கேட்க அவளை முறைத்தவன் தட்ஸ் none of your business என்று விட்டு சில அடிகள் முன்னே நடந்தான். பின் ஏதோ யோசித்த பாபி மீண்டும் திரும்பி அவளை பார்த்து என் பர்சனல் தான், இருந்தாலும் என் பிஏ கிட்ட சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, யா அந்த பொண்ணுதான் என்று விட்டு வெளியேற ஐயையோ என்று தன் தலை மேல் இரு கைகளையும் தூக்கி வைத்து விட்டாள் கீர்த்தி. அப்போதுதான் ஏதோ ஒரு ஃபைலை பார்த்தவாறு அங்கு வந்த சஞ்சய் கீர்த்தியின் செய்கையில் குழம்பி அவள் அருகில் வேகமாய் வந்த என்னாச்சு கீர்த்தி என்று புரியாமல் கேட்டான். அது சஞ்சோனா என்று கீர்த்தி அதே இடத்தில் அமர்ந்து அழ ஆரம்பிக்க அவனோ பதறி போய் சுற்றி முற்றி பார்த்து அறைக்குள் அழைத்து வந்து என்னவென்று விசாரிக்க அவள் சொன்ன செய்தியில் அடிப்பாவே என்று வாயிலை கை வைத்து விட்டான் சஞ்சய். அப்படி கீர்த்தி என்னதான் சொன்னாள்? கீர்த்தியை உதறி தள்ளிவிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வேறு ஒரு பெண்ணை பார்க்க செல்லும் பாபி என்ன ஆக போகிறான்? லியோவுடன் என்கேஜ்மெண்ட் முடிந்திருந்தாலும் இப்போது ரோஹனின் பக்கம் சாயும் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கும் மாயா எடுக்க போகும் முடிவு என்ன? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.